அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 13/2/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்டர்டே ஹையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நம்மளுக்கு R2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த R1க்கும் R2க்கும் நம்மளுக்கு வந்தால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ரெகுலராக நம்ம வாட்ச் பண்ண சொல்லியிருக்கிறோம். இது இந்த நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். R2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். இந்த இடத்துக்குலாம் வரப்போ யார் பயப்படுவாங்க, இந்த இடத்துக்கு வரப்போ கால் செல்லர் பயப்படுவாங்களா, புட் செல்லர் பயப்படுவாங்களா? அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு செல்லர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு இங்கே லோ டு ஹை நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் 200 பாயிண்ட் அப்படின்ட்டு. இப்போ பார்த்துங்க, லோ டு ஹை வந்து 243 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த டைமுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க? நேற்றும் நம்மளுக்கு டைமிங் வந்து கம்மியான நேற்று 10 மணிக்கெலாம் ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. திருப்பியும் அந்த 10 மணிலேருந்து இன்னொரு வி ஷேப் ரெக்கவரி நேற்று கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 11:30க்கெலாம் ஒரு 12 மணிக்கெலாம் இந்த 243 பாயிண்ட் வந்து லோ டு ஹை கொடுத்துட்டாங்க. திருப்பி நம்மளுக்கு 3 வருஷம் என்ன டைம் இருக்குது, அங்கேருந்து டவுன்ஃபால். இதெல்லாம் கணிக்க முடியுமா அப்படின்னா பர்ஃபெக்டாக கணிக்க முடியும். நம்மளால் நம்ம ஓய் டேட்டாவும் நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பர்ஃபெக்டாக காமிச்சிச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு டேபிளும் நம்மளுக்கு என்எஸ்சி டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இன்றைக்கி காமிச்சிருந்தது. டோட்டல் சிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 474 பாயிண்ட். இதெல்லாம் பெரிய பாயிண்ட் இன்றைக்கி. அதுவும் 0 to 0 அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஒரு கால் பையர் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பாயிண்ட் 0 to 0வில் பிடிச்சிருக்க முடியும். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 1.5ல ஒரு டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு. 23,200 காலை வந்து நம்மளுக்கு 15 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க லோ போட்டதே வந்து 16 ரூபா தான் போட்டிருந்தாங்க. 16 ரூபா 80 பைசா நம்ம போட்டுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு அந்த என்ட்ரி கிடைக்கல. இல்லாட்டா நம்மளுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் இன்றைக்கி கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம ஓப்பனும் எஸ்டர்டே ஹையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காலையிலேயே சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க. ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு லோ டு ஹை 402 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட். அப்போ 500 பாயிண்ட் வந்து லோ டு ஹை டு லோவாக இருந்தாலும் 500 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா லோ டு ஹையாக இருந்தாலும் 500 பாயிண்ட் கொடுக்கணும். இப்போ ஹை டூவில் வந்து நம்மளுக்கு 402 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 98 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்போ அங்கேருந்து கீழே இறக்குறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்போ அந்த இடத்துக்கு வரப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தோம். இப்போ புட் சைடு வந்து நம்மளுக்கு நம்ம சினாரியோவில் நம்ம கால்குலேஷன் பிரகாரம் புட் ஆப்ஷன்லாம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறப்ப ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம், இன்டிமேஷன் பண்ணியிருந்தோம். நம்மளும் இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்து நம்ம ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்தது. ஒரே 3 நிமிஷம் தான் நம்ம அந்த டைம் எடுத்த டைம் வந்து நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் அதுலேயும் கிடச்சிது. இந்த டைமில் வரப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டிமேஷன் பண்ணணும். பட் இந்த இடத்துலலாம் வரப்போ நம்மளால் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி எடுக்க முடியும் நம்மளால் பாயிண்ட் வந்து. இப்போ பாருங்க, ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 560 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்விங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 962 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய பாயிண்ட் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் கால்குலேஷன் மெத்தடு ப்ளஸ் அந்த டேபிள் ப்ளஸ் ஓய் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்குறப்ப பையர் வந்து தோக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 90% கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். இந்த டேட்டாலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு பையராக வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும். மார்க்கெட்டை வந்து ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா ஏதாச்சும் கால்குலேஷன் எங்கே சொல்லித்தராங்களோ அங்கே கற்றுக்குங்க. கால்குலேஷன் பிரகாரம் யாராச்சும் சொல்லித்தந்தாங்க அப்படின்னா இதை கற்றுக்கிட்டு வர்றதுக்கு பாருங்கள். நீங்கள் பிளைண்டாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் கேபிட்டல் சீக்கிரமாக உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு, ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறதுனால ரேஞ்ச் பெருசாக தான் இருக்கும். இந்த
R1 R2 S1 S2லாம் ரேஞ்ச் பெருசாக இருக்கும். அந்த மந்த்லி எக்ஸ்பெரிக்கு அதுக்கேற்றாப்புல நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 751 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 500 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெகுலராக வந்து நம்ம ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறப்ப இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நீங்கள் எடுத்து வச்சுருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இது சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்க முடியும். இதிலலாம் இந்த பாருங்கள், நம்ம R1 R2 S1 S2 வரப்போ தான் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. R1 R2 S1 S2ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த R1 R2 ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போணுச்சு அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே போகிறப்ப எங்கேருந்து திரும்பும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அங்கேருந்து திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறப்ப இந்த இடத்துக்கு வரப்போ ஸ்ட்ராட்டஜி நம்ம உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா. பையர் வந்து ஒரு செல்லராக இருந்தால் கூட ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். பையர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் பையிங் போனீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஹை டூவில் வந்து 720 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லோ டு ஹை நம்மளுக்கு 751 பாயிண்ட். டோட்டல் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 1471 பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து. சார் இதில் தப்பாக போட்டிருக்கேன். நமக்கு 1400 பாயிண்ட் வந்து திட்டத்தட்ட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியாவுக்கு வரப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொசிஷன் பார்க்கலாம். நீங்கள் நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷனாக பை பண்ணியிருந்தோம். ஒரு 7000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிது. இது நிஃப்டியில் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தோம். ஏன்னா அவங்க லோ வந்து 5 ரூபா லோ போட்டுட்டு ஹையில் ட்ரேட் ஆகினாங்க. ரிஸ்க் எடுத்து பார்த்தோம். நான் ஆர்டரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல, நிஃப்டியில் பார்க்குறப்ப சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு 1800 குவான்டிட்டி போட்டிருந்தோம். ஆனால் அவங்க லோ பார்த்தீங்க அப்படின்னா 16 ரூபா 80 பைசா வந்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நிஃப்டிலேயே புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். 40 ரூபாய்க்கு 1800 குவான்டிட்டி போட்டிருந்தோம். பட்டு 40 ரூபாய்க்கு போட்டிருந்தோம். நம்ம மேலே போனாங்கப்பா ஒரு 10 பாயிண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். அந்த டைமில் ட்ரிகர் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஓரளவுக்கு நம்மளுக்கு நடந்திருக்குனாவே பெரிய விஷயம். ஓகேங்களா. இதில் ஒரு ரூபாயில் நம்மளுக்கு ஒரு 1.5 ருபீஸில் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா இதில் நல்ல ஒரு டிசைனான ப்ராஃபிட்டு கிடைச்சிருக்கும். நம்ம வெளியில் வந்தாச்சு, அதை எடுக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம டோட்டல் மார்ஜின்லேருந்து நான் ஒரு 4% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. டீசெண்டான ப்ராஃபிட் தான். 4%லாம் பெரிய ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வித்ட்ரா போடலாம். அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 50,000 வந்து வித்ட்ரா போடலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம இதில் நம்ம கால்ஸ் கொடுத்துருந்தோம், குரூப்பில் கொடுத்துருந்து. அந்த குரூப்லேருந்து எப்படி எடுக்குன்னு தெரியல. நம்ம இப்பொழுதைக்கு பவர் பாயிண்டில் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், டைம் வந்து 13:01 நம்ம கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டி வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்த 10 நிமிஷம் தான். இப்போ 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இதெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். நம்ம கால்குலேஷன் பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நடக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைம். பையருக்கெல்லாம் இந்த டைமுக்குள்ளே தான். பையர் வந்து அதிக நேரம் பை பண்ணிட்டு ஹோல்டிங் பண்ணக்கூடாது. அப்படி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் லோலேயே எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ணுங்கள். லோவில் எடுத்தால் நீங்கள் காஸ்ட் வர்றதுக்கு இருக்கும். இடையில எடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு வர்றது நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைச்சிது அப்படின்னா கொடுத்துட்டு வர்றது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது சொல்லியிருந்தோம். நம்ம ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 நிமிஷம் தான் நம்ம என்ட்ரி எடுத்தது. பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நம்மளுக்கு இப்போ 1:1 எடுத்திருக்கோம், 1:3 நம்ம கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கணும் மோஸ்ட்லி. நம்ம பையராக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட்டை பிடிக்கிறதுக்கு கற்றுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான திருக்குறள்.
நன்றி, வணக்கம்.